ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எலக்ட்ரிக்கல் ஷாக் ப்ராப்ளம். இந்த எலக்ட்ரிக்கல் ஷாக் ப்ராப்ளம் எதனால் வருது, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை நம்ம எப்படி சரி பண்ணலான்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வீட்டோட ஓனர் வழக்கமாக செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றிருக்காங்க. அவங்களுக்கு ஷாக் அடிச்சிச்சு. நாங்கள் அவங்க செடி வச்சுருக்க ஏரியாவை வந்து பார்த்தப்போ அது பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிக்கல் டாப் லைட் இருந்துச்சு. அந்த டாப் லைட்டு பைப்பு மேலே டெஸ்டர் வச்சு பார்த்தப்போ அந்த டாப் லைட் பைப்பு ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் சப்ளை இருந்துச்சு. இதனால தான் அவங்களுக்கு ஷாக் அடிச்சிச்சு. இது டாப் லைட் பைப்பு மேலே எதனால் சப்ளை வருது தெரிஞ்சிக்க வேண்டி அதோட பவர் சப்ளையை ஆஃப் பண்ணக்கு டிபி பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களோட டிபி பாக்ஸில் ஆர்சிசிபி கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்சிசிபி பொதுவாகவே வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன், எர்த் லீக்கேஜ், ஷார்ட் சர்க்யூட், ஷாக் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வீட்டோட சப்ளையை ட்ரிப் பண்ணி விட்டுரும். ஆனால் இவங்களுக்கு ஹெவியான ஷாக் அடித்தப்போவும் இவங்களோட வீட்டில் கனெக்ட் பண்ணியிருந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆகலை. ஆர்சிசிபி நல்ல கண்டிஷனில் இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக ஆர்சிசிபிலே ஒரு டெஸ்ட் பட்டன் வச்சுருப்பாங்க. அந்த டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்தப்போ அந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆகலை. அப்போவே தெரிஞ்சிச்சு இந்த ஆர்சிசிபி கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்படின்னு. பொதுவாகவே வீடுகளில் நம்ம ஆர்சிசிபி யூஸ் பண்ணும்போது நிறைய மக்கள் ஆர்சிசிபி ரேட்டு கம்பேர் பண்ணி சீப்பாக கிடைக்கிற ஆர்சிசிபி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சீப்பாக கிடைக்கிற ஆர்சிசிபியை வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நிறைய வருது. இந்த மாதிரி குறைஞ்ச விலையில் கிடைக்கிற ஆர்சிசிபியை நம்ம வாங்கி ஃபிக்ஸ் பண்ணும்போது அது மேனுவலாக நம்ம ஆன் ஆஃப் பண்ணும்போது ஆன் ஆஃப் ஆகுது. இந்த மாதிரி வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன், ஷார்ட் சர்க்யூட், எர்த் லீக்கேஜ், ஷாக் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அது ட்ரிப் ஆகலை. அதனால் நம்மளுடைய உயிரையும் பாதிக்குது. நம்மளோட வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை சேதமாகுது. அதனால் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆர்சிசிபியை ரேட்டு கம்பேர் பண்ணாமல் நல்ல ஸ்டாண்டர்டான பிராண்டடான நல்ல ஆர்சிசிபியை வாங்கி யூஸ் பண்ணால் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை நம்ம தவிர்க்க முடியும். இந்த வீட்டில் ஷாக் அடித்தப்போவும் ஆர்சிசிபி ட்ரிப் ஆகலை. எதனாலன்னா இந்த வீட்லேயும் சீப்பான ரேட்டுக்கான ஆர்சிசிபியை வாங்கி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. எங்களுக்கு டாப் லைட்டை ரிமூவ் பண்ணி பார்த்தப்போ அதுக்கு உள்ளாடி இருந்த ஒயரு பேஸோ நியூட்ரலோ இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகி 2 ஒயருமே ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஒயர் எல்லாமே ஃபுல்லாகவே டேமேஜாக இருந்துச்சு. இந்த இன்சுலேஷன் ஃபெயில் ஆகி அந்த டாப் லைட்டு பைப்போட இந்த ஒயர் டச் ஆகிருந்தனால தான் அவங்களுக்கு இந்த டாப் லைட்டு ஃபுல்லாகவே எடுத்து வந்துச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, டெக்னீஷியன் எல்லார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மாதிரியான குறைஞ்ச சீப்பான ரேட்டுக்கான ஆர்சிசிபியை யூஸ் பண்ணாமல் நல்ல பிராண்டடான ஸ்டாண்டர்டான நல்ல ஆர்சிசிபியை வாங்கி யூஸ் பண்ணி நம்மளோட உயிரையும் சேவ் பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸையும் சேவ் பண்ணலாம். எந்த விதமான வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆர்சிசிபி சப்ளையை ட்ரிப் பண்ணிடும்.